பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது மிகுந்தல் எழுத ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் கர்த்தருடைய நாமம் இயேசு என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தமது நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று யாத்திராகமம் 27 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. பிரியமானவர்களை, மற்ற எந்த மாறுபாடான வேலைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாம் உபயோகிக்கக்கூடாது என்று நாம் அறிவோமாக. கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யாத்திராகமம் 20:24 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாமத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி அதை அறிவிக்கிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவையாக என்று உபாகமம் 6:13 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே நாம் ஆணையிட வேண்டும் என்று வேதவசனம் வலியுறுத்துகிறது. கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சங்கீதம் 9:10 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் என்று நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று அப்போஸ்தலர் 4:12 கூறப்பட்டுள்ளது. அவருடைய நாமம் எது? இயேசு கிறிஸ்து என்பது மட்டுமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய நாமமாகும். மாம்சமான யாவரும் இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் உள்ளவருடைய அவரையே பணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களை, நாம் வேறு எங்கும் செல்ல மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தையே நம்பி சேருவோமாக. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நாமம் மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வெள்ளைக்கான சித்த தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, என் தேவனே, உமது நாமத்துக்கு பயந்தவர்கள் பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறோம். நம்முடைய நாமத்தை வீணில் வழங்காதபடி நீர் பாதுகாத்திரலாம். உமது நாமத்தை கொண்டே ஆணையிட எங்களுக்கு கற்பியும். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை சுவாமி. ஆனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது சுவாமி. எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமம் மட்டுமே சுவாமி. அந்த நாமத்தை அறிந்து பயந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.